ஹாய், நான் தான் உங்கள் சுஜி. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இது வந்து ஆக்சுவலி திருத்தணி போன விலாக் தான். மார்னிங்கே கிளம்பிட்டோம் திருத்தணிக்கு. ஸோ போகிற வழியில் டீ வாங்கி குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது செம்ம ரஷ்ஷாக இருக்கும் அப்படி இப்படி யோசிச்சுன்னு போனோம். பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ரஷ்ஷு திருத்தணிக்கு போகும்போது. பட் ஆனால் ஏறும்போது மட்டும் கார் பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கீழே வச்சுக்கோங்க கார் பார்க்கிங்ட்டாங்க. இருந்தாலும் டிரைவரை நான் எங்களை விட்டுட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் காரு. ஸோ நேராக போயிட்டோம் தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ரஷ்ஷாக இருந்தது கொஞ்சம் ஃப்ரீ டிக்கெட்டில். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 100 ரூபா டிக்கெட் வாங்கி தான் போனோம். போயிட்டு சாமியை நல்லா திருப்தியாக 2 முறை வேறு பார்த்தோம் சாமியை, முருகரை. ஸோ பார்த்து முடிச்சுட்டு என் மாமியார் சொன்னாங்க கீழே குளம் இருக்குது, அங்கே போயிட்டு வெல்லம் போட்டுட்டு வாங்க, வேண்டுதல் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வெல்லம் போட்டுட்டு வரும்போது மயில் ரேகை வாங்கித்தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட அடம் பிடிச்சேன். ஸோ மயில் ரேகை வாங்கிட்டு அங்கேருந்து படிக்கட்டில் ஏறி வார்த்தை இறங்கும் போது ஈஸியாக இருந்தது, ஆனால் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி தான் காவடிலாம் வச்சுக்கிட்டு ஏறுறாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறும்போது. ஸோ அதுக்கப்புறமா நான் வரத்துக்குள்ளே என் மாமனார் புளியோதரை வாங்கி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று வேணும்னு சொன்னோடனே போயிட்டு எனக்காக 2 வாங்கிட்டு வந்தார். ஸோ என்னால் 2லாம் சாப்பிட முடியாது, நான் ஒன்று சாப்பிட்றேன் ஒன்று அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் மாங்காய் வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் குபேந்தர் கோயில் தான் போயிருந்தோம், காஞ்சிபுரத்தில் இருக்குது. அங்கே போனால் 2 hours ஆயிடுச்சு தரிசனம் பண்ணுறதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலுக்கு வண்டியை விட்டாச்சு. ஏன்னா மணி 2 மணி. ஸோ வயிறு கபகபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து ஹோட்டல் போயிட்டு ஹோட்டலுக்கு போனோடனே அங்கே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஐஸ் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.